சிவகார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. டைலாக் ரைட்டிங்கில் கேட்கணுன்னு. ஸோ அங்கே தான் லைக் அமெச்சருக்கும் ஃபிலிம் மேக்கருக்கும் அமெச்சர் ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு வித்தியாசம் நான் நம்புகிறேன். ஒயிட் பேப்பர் மட்டும் தான் கஷ்டம். அது மேலே ஏதாவது ஒன்று எழுதிட்டிங்கன்னா அது குழந்த அதிலே விளாண்டுட்ருக்கலாம், அந்த மாதிரி விளாண்டுட்ருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய சீன் பார்த்துருக்கேன் நான். ஒரு நல்ல டைலாக்னால அந்த சீன் ஹோல்ட் ஆயிரும். இல்லை பேசியே கெடுத்துருப்பாங்க, ஒரு சீனை பேசியே கெடுத்துருப்பாங்க. இங்கே இந்த சீன் முடிஞ்சிருக்குமே ஏன் முடியலன்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு டேரக்டர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் பேசிக் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். டைரக்ஷனே அதுதானே. மிஸ்கம்யூனிகேஷன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். கூட நிறைய சாமந்தி பூ அப்படின்னு எழுதி கொடுத்துருவீங்க. ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணுவோம், ஒரு கூடையில் ஃபுல்லாக பேப்பர் வச்சு மேலே சாமந்தி பூ வச்சு ஒருத்தனை கொடுத்துருவான். பார்த்தா கூட நிறையா சாமந்தி பூ தான். ஆனால் எதுக்குன்னு நீங்கள் சொல்லணும். கூட நிறையானா உங்களுக்கு கூட நிறையாவே வேணும். நீங்கள் தூவுறதுக்காக கேட்டிருப்பீங்க, அவன் பாசிங்கில் விட்றதுக்காக கொடுத்துருப்பான். பேப்பர் தான் இருக்கும் உள்ள. என்ன பண்ணிங்களே தெரியாது. நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு குட்டி யானை வேணும்ன்ட்டாங்க. சார் லோக்கல் மேனேஜரோடு போயிட்டேன் சார், குட்டி யானையை லாரியில் ஏற்றிட்டு இருக்கோம், அம்மா யானையும் வந்தால் தான் அனுப்புன்ட்டாங்க சார், ரெண்டையும் ஏற்றி இப்போ தான் சார் கிளம்புது அப்படின்னாங்க. 1 இயர் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுறோம். பட் அது மேலே ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது அவங்க சில சேஞ்சஸ்லாம் பண்ண சொல்லுவாங்கள்ல. இப்போ அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஷூட் போகிறது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை நமக்கு ப்ரொடியூசராக வெயிட் பண்ணலாமா? ப்ரொடியூசராக வெயிட் பண்ணலாம். இப்போல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன், அந்த ஸ்கிரிப்டை 45 ப்ரொடியூசருக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் தெரியாமல் போயிடக்கூடாது மாற்றுறதுல. மாற்றி ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். அப்புறம் ஏன் இப்படி இருக்கேன்னு மாற்றி விட்டு கடைசியில் நீ மாறிட்டேன்னு மாதிரி ஆகிடக்கூடாது. நீங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக்கு அதை நாங்கள் பண்ணக்கூடாதுன்னா எதை சார் சொல்லுவீங்க? ஏன் பண்ணுங்க, நீங்களும் பண்ணி தான் கற்றுக்கணும். இதுதான் ஓடுது, இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணுறது பண்ணாதீங்க. ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னா இப்போ 0 பட்ஜெட்டில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அது இன்வெஸ்டிகேட்டிவாக பண்ண போய் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? மேதமானுக்கு இந்த ட்ராக்ல ட்ரெயின் வராது படுங்கன்னு சொல்லி வைபவ படுக்க வச்சு எடுத்துட்டு அவர் போய் கார் ஏறி இப்படி போகிறாரு, ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க. எங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. நம்ம இமேஜினேஷனுக்கு நம்ம ரைட் பண்ணுறது வேறு, பட் இன்னொருத்தவங்க இமேஜினேஷனுக்கு நம்ம உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் எனக்கு. ஏன்னா நான் அந்த எழுதுனது எக்ஸாக்டாக வரணுன்றதுல ஒரு இது இருக்கும். இன்னொருத்தர் படத்தில் நான் மாஸ்டரோட ஃபஸ்ட்டு நாள் லொக்கேஷன் பார்க்க போகும்போது நான் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன், கமான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் பொன்பாத்திவன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி வாயும் கையும் சும்மா இருக்க மாட்டேன் சார், ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுதான் நீங்கள் ரைட்டர் உங்கள் வேலை ரைட்டருன்ற இடத்துலையும் முன்னிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை அனுபவிங்க, அது இப்படி மாறி இருக்கா அப்படி மாறி இருக்கான்னு அதுக்கு எக்ஸைட் ஆகுங்க. ஐயோ மாறி இருக்கான்னு ஆகாதீங்க. டைலாக் ரைட்டிங்கில் கேட்கணுன்னு. ஸோ அங்கே தான் லைக் அமெச்சருக்கும் ஃபிலிம் மேக்கருக்கும் அமெச்சர் ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு வித்தியாசம் நான் நம்புகிறேன். ஸோ எப்படி அந்த மீட்டரை பிடிக்கிறது, ரொம்ப ப்ரீச்சியாகவும் இருக்கக்கூடாது, அதே டைம் ரொம்ப லைக் லோவாகவும் எழுதக்கூடாது. பட் அந்த மீட்டரை எப்படி பிடிக்கிறது, லைக் கேரக்டர் ஓரியன்டாக போய் பண்ணுமா, லைக் அந்த அப்ரோச் எப்படி பண்ணலான்ற மாதிரி ஒரு இன்சைட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பேச வைக்கணும். ஆரம்பத்தில் நம்ம எழுதும் போது பிகினிங் ஒரு 4 சீன் எடுத்துப்போமே, நம்ம டைலாக் மூலமாக தான் அவங்களுக்கு யாருக்கு என்ன உறவு, அவன் பேர் என்ன, பின் கதையெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அந்த கான்வர்சேஷன் மூலமாக சொல்கிறதுக்கு. அங்கே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம சில விஷயத்த கேஷுவலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அது டைலாக் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்ட்டு ஒருத்தன் பேர் பாபுன்றத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவே என்ன பாபு எங்கே பாபு இப்போ தான் வந்தியா பாபுன்னு பாபு போட்டு இருக்க முடியாது. பட் அது மாதிரி நான் சும்மா சொல்கிறேன் பிகினிங்கில். அப்புறம் ஓவரால் படத்தில் இப்போ நம்ம யாருக்கு படம் பண்ணுறோன்றதும் இருக்குது. இப்போ அந்த கைண்ட் ஆஃப் ஃபில்ம் ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ சொன்னால் தான் புரியும் அப்படின்னா அது கொஞ்சம் லவுடாக இருக்கலாம். மேட்ரு என்ன, இங்கே எல்லாருமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஒருத்தருக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி தெரியுது, இன்னொருத்தருக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சைடு பரதரங்கன் சார் இருக்காருன்னா, இந்த சைடு ப்ளூ சட்டாக இருக்காங்கன்னா 2 பேருக்குமே அது புரியணும். அதை புரியணும். அதான் எனக்கு தெரியுமே ஏன்டா சொன்னதே சொல்கிறீங்கன்னு வரக்கூடாது. இல்லைன்னா இதை சொல்லவே இல்லை அவங்க சொன்னால் தானே புரியும் அப்படின்றது வரக்கூடாது. இவ்வளோதான் இதுக்குள்ளே இந்த மீட்டருக்குள்ளே இந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளே தான் மொத்த ஆடியன்ஸுமே இருப்பாங்க.
ஒரு பாயிண்ட் மேலே அது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தே எழுத வேணாம், அது பாட்டு அதுவாக நடக்கும். இன்னொரு ஸ்கிரிப்டில் போய் நீங்கள் டைலாக் எழுதுறீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல சீன் ஒரு 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 சீனே வந்து ஒர்க் ஆகணும்னா அந்த சீனே அந்த டைலாக்ல தான் நிற்கும் லாஸ்ட்டில். ஆனால் அந்த டைலாக்குக்கு ஒரு செட்டப்பு பே ஆஃப் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல சொன்னதை திருப்பி சொல்கிறதா இருக்கும், அவனுக்கே சொல்கிறதா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, இல்லை அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் நீங்கள் 3வது சீனுக்கும் 27வது சீனுக்குமே இடிக்கும். ஸோ அந்த காலம் எடுக்கணும். இப்போ இங்கே நம்ம ஒரு விஷயத்த மாற்றுறோம்னா அது ஓவராலாகவே மாற வேண்டிய தன்மை இருக்கும். நிறைய சீன் பார்த்துருக்கேன் நான். ஒரு நல்ல டைலாக்னால அந்த சீன் ஹோல்ட் ஆயிரும், இல்லை பேசியே கெடுத்துருப்பாங்க. ஒரு சீனை பேசியே கெடுத்துருப்பாங்க. இங்கே இந்த சீன் முடிஞ்சிருக்குமே, ஏன் முடியலன்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும்னு டிஃபைன் பண்ணிடணுமான்னு கேட்குறேன். அப்படி இருந்தால் அவன் எப்படி பேசுவான்? இல்லை, ஒரு கேரக்டர் நம்ம புரிஞ்சிக்க கஷ்டம். அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்னா நம்ம ஒரு கதையை வச்சுக்கலாம். அது சம்டைம்ஸ் எழுதுனா எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த கதையை சொல்லலாம். இப்போ கார்த்தி சார் வந்து கைதியில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னா அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி. இங்கேருந்து வந்தவன், ஜெயிலேருந்து வந்தவனும் இப்போ முறை அவன் ஒரு நாயை பார்க்குறான், அவன் ஐ கான்டாக்டே வச்சுக்காம பேசுகிற கேரக்டர். இது ஒரு கதை. அந்த கேரக்டர் இப்படி தான் இருந்திருப்பான்னு நம்ம பின்னாடி ஒரு சொல்லும் போது அது பெர்ஃபார்மன்ஸ்லேயே வரும். ஸோ டைலாக்குன்னு இல்லை, பெர்ஃபார்மன்ஸுக்கே நம்ம ஒவ்வொரு கேரக்டருக்குமே பின்னாடி ஒரு கதை. இப்போ நான் என்ன மாதிரி கேரக்டர் எனக்கு புரியலன்னு ஸ்கிரிப்ட் ரீடிங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லணும். நம்ம இங்கேருந்து வந்தவங்க, நீங்கள் இப்படி வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க, அதுலேருந்து வர்றது அந்த மாதிரி. அண்ட் நம்ம அதெல்லாம் ஸ்கிரிப்ட் ரீடிங்கே பண்ணுறது. ஒரு நம்ம எல்லா கேரக்டராகவும் நம்ம எழுதுவோம். அந்தந்த கேரக்டர் பண்ணுறவங்க அவங்கவுங்க கேரக்டராக படிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லையே இந்த கேரக்டர் இப்படி பேசாதே, இது தப்பாக இருக்குல்ல இந்த வார்த்தை, நான் இப்படி பேச மாட்டேனேன்னு அந்த கேரக்டரை அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் ரீடிங் நம்ம நடக்குது. ஸோ அது கொலாபரேட்டிவ் தான் கடைசியில். ஏர்னஸ்ட்னு ஒரு அமெரிக்கன் ரைட்டர் சொன்ன மாதிரி, the first draft of anything is shit. ஆமாம், ஒயிட் பேப்பர் மட்டும் தான் கஷ்டம். அது மேலே ஏதாவது ஒன்று எழுதிட்டிங்கன்னா அது குழந்தை அதுலேயே விளாண்டுட்ருக்கலாம், அந்த மாதிரி விளாண்டுட்ருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ அந்த ஒயிட் பேப்பரை தாண்டிடணும். ஷார்ட் ஃபிலிம் டு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு டேரக்டர் அவன் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கான். ஷார்ட் ஃபிலிம் டு அவன் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது அவன் அதிகமாக என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அவங்க யோசிக்கிற விதத்தை சுருக்காமல் இருக்கணும். இப்போ ஷார்ட் ஃபிலிம் நான் எழுதும் போது எப்படி நம்மள பொதுவாக எழுதும் போது எழுதுவோம் என்னென்னா ஒரு காலியான தெரு அப்படின்னு தான் எழுதுவோம். ஏன்னா அதுதான் நமக்கு கிடைக்கும் ஷார்ட் ஃபிலிம். அப்போ நம்ம படம் எழுத போகும்போது நம்மளால பிரம்மாண்டமாக யோசிக்கிறதோ இல்லை இன்னும் கான்செப்டாக யோசிச்சிருவோம் புதுசாக ஷார்ட் ஃபிலிம் எழுதும் போது. ஏன்னா அது ஓடுதோ ஓடல அது அப்புறம் அப்படின்னு ஆகிடும்ல. அதனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நமக்கு பிடிச்சதை பண்ணலாம் பண்ணுவோம். ஆனால் எக்ஸிக்யூஷன் வரும்போது பார்த்தோன்னா நம்மளே சுருக்கிப்போம். ஒரு 2 பேரோட கதை தான் அப்படின்னு வச்சுப்போம். ஏதோ ஒன்று நம்மளே குறைப்போம். அந்த டிஃபிகல்ட்டி தான் இருக்குது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வெளியே வரும்போது. இன்னொன்று அங்கே நம்ம தான் நமக்கு ராஜா மாதிரி ஆயிடும். இன்னொருத்தர் யாராவது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டாலுமே கூட நம்ம எடுக்கிறது தான் முடியும், நம்ம பண்ணுறது தான் படமாக இருக்கும். பட்டு பெரிய படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் மேக்கிங் வந்து காப்பி ரெடி பண்ணதுமே இல்லை. இதோட யூஎஸ்பி என்ன, இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, இதை எப்படி பொசிஷன் பண்ண போகிறோம், இதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வரைக்கும் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் யோசிப்பீங்கன்னா இதை எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக இப்போது கஸ்டமைஸ்டு ப்ரொமோஷன் பண்ணணும். டிஃபால்ட்டாக ஒன்றுன்னா ஒரு 10 குரூப் இருக்குது, டிசைன் அதில் போட்டால் அதில் 4 பேரோ இதில் போடுவாங்க, அதில் போடுவாங்க, ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர் போடுவாங்க, ஒரு மீம் பேஜில் போடுவாங்க. இந்த மாதிரி சிக்னேச்சராக பண்ணுறது இருக்கும். ஆனால் கஸ்டமைஸ்டு கேம்பெயின் இருக்கும். அது வந்து அந்த கதை படம் டிமாண்ட் பண்ணும். அதை படத்தோட தீம்லேருந்து ஒரு ஐடியா பிடிச்சி அதுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணும். ஸோ இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து படம் பண்ண போகிறோம் அப்படின்னா. ஏன்னா கதை சொன்னதோடு நின்றாது. இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கன்னு அந்த ஐடியாவும் நான் இப்போ சொன்னேனுமே அதை நானே எடுத்து இல்லாமல் வச்சுருந்தேன்னு. அது மாதிரி அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்றதுக்கும் நிறையா ஒரு மெனக்கடலும் எடுக்க வேண்டியிருக்கும். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அது நமக்கு அந்த அளவுக்கு தோணாது, நம்ம சுருங்கிரும். கொஞ்சம் ஆர்ட்டோட எக்கனாமிக்ஸும் சேர்ந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கும் பெரிய ஸ்க்ரீனுக்கு வரும்போது. அவ்வளோதான் வித்தியாசம் எனக்கு. அப்போ ஒரு டேரக்டர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் பேசிக் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். டைரக்ஷனே அதுதானே. நீங்கள் எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது, நீங்கள் டைரக்ட் தான் பண்ணணும். நீ என்ன பண்ணுறனால தான் சொல்ல போகிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்றதே கிடையாதாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்ல தெரியணும். மிஸ்கம்யூனிகேஷன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் எழுதுவாங்க, கூட நிறைய சாமந்தி பூ அப்படின்னு எழுதி கொடுத்துருவீங்க.
ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணுவோம், ஒரு கூடையில் ஃபுல்லாக பேப்பர் வச்சு மேலே சாமந்திப்பு வச்சு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவான். பார்த்தா கூட நிறையா சாமந்திப்பு தான். ஆனால் எதுக்குன்னு நீங்கள் சொல்லணும். கூட நிறையானா உங்களுக்கு கூட நிறையாவே வேணும். நீங்கள் தூவுறதுக்காக கேட்டிருப்பீங்க, அவன் பாசிங்கில் விடுறதுக்காக கொடுத்துருப்பான். பேப்பர் தான் இருக்கும் உள்ள. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு பெரிய பெரிய படத்துலே என்ன பண்ணீங்களே தெரியாது, நாளைக்கு காலைல எனக்கு ஒரு குட்டியானா வேணும்ன்ட்டாங்க. மத்தியானம் வரைக்கும் வரல. டைரக்டர் டென்ஷன் ஆகி கத்துனா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரு, சார் லோக்கல் மேனேஜரோடு போயிட்டேன் சார், குட்டி யானையை லாரியில் ஏற்றிட்டு இருக்கோம், அம்மா யானையும் வந்தால் தான் அனுப்புன்ட்டாங்க சார், ரெண்டையும் ஏற்றி இப்போ தான் சார் கிளம்புது அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியும்ல நான் அவர் எந்த குட்டி யானையை கேட்டார்னு. டாடா 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தவருக்கே அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போது இதெல்லாம் கேட்க சிரிப்பாக இருந்தாலும் அங்கே நமக்கு வந்து பின்லாடன் அட்ரஸ் கேட்கும்போது பின்னாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் கடுப்பாக. ஸோ இதெல்லாம் எப்படி வரும்னா, நீங்கள் அடுத்தவங்க பண்ணுறது தெரிஞ்சாதான் அது சரியாக தப்பான்னு உங்களுக்கு சொல்ல தெரியும்ல. ஸோ அதனால் எல்லாவுமா இருக்கிறது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது கற்றுக்கலாம். நீங்கள் நான் ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன், அதில் வேடிக்கை பார்க்க போனேன். அப்புறம் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டு, கோ டைரக்டர்னு 1.5 வருஷம் ஓடிச்சு. ஃபிலிமில் எடுத்த படம். கடைசியில் ஆடியோ லான்ச்சு, ஆட் லேப்ஸில் கேன் வாங்கி பின்னி மில்க்கு அனுப்புறது, சாங் ஷூட் அங்கே போயிட்டுருக்கோம். கமலா தேட்டரில் ஆடியோ லான்ச்சுக்கு சென்டர் மீடியனில் ஸ்டாண்டி வைக்கிறதுல ஆரம்பித்து அங்கே ஒரு பாரிஸில் ஈஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போடுறதுலேருந்து ஒரு ஆளாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஆடியோ லான்ச் நடந்துச்சு. படம் ரிலீஸ் ஆச்சு. லாஸ்ட்டு 2-3 ஷெட்யூலுக்கு அசிஸ்டன்ஸே கிடையாது, நானும் டைரக்டரும் தான். அந்த படம் பேர் கூட சொல்ல வேணாம். பட் அப்படி வந்து தான் அந்த லேர்னிங் வந்துச்சு எனக்கு. அந்த பெரிய ஷார்ட் ஃபிலிம் தான் அந்த படம் அப்படி. ஸோ அதில் கற்றுக்கிட்டனால மட்டும்தான் என்னால் என் மொதல் படத்தை வந்து நான் அதில் 7 பாட்டு இருக்குது, 35 நாளில் எடுத்தோம். 52 லொக்கேஷனு கண்டினியூஸாக 35 நாளில் எடுத்தோம். ஆனால் ஓரளவுக்கு நல்லா வந்ததுன்னா அது காரணம் அந்த ஒரு படத்தில் அப்படி வேலை பார்த்தேன். எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம், அந்த படம் தான் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஷார்ட் ஃபிலிமுக்கும் மெயின் ஸ்ட்ரீம். 1 இயர் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுறோம். பட் அது மேலே ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது அவங்க சில சேஞ்சஸ்லாம் பண்ண சொல்லுவாங்கள்ல. இப்போ அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஷூட் போகிறது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை நமக்கு ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணலாமா? ப்ரொடியூசராக வெயிட் பண்ணலாம். சரி. ஏன்னா நீங்கள் 1 இயர் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னீங்களா, நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு 1 இயர்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணல. ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன். அந்த ஸ்கிரிப்டை 45 ப்ரொடியூசருக்கு சொல்லியிருக்கேன். ஹீரோஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் சேர்த்து 45 பேர் சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் ப்ளஸும் மைனஸும். அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு அப்படி சிரிப்பாங்க, இந்த கதையை கேட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா இருக்குது, மெச்சூராக எழுதிருக்கீங்க, ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், 1/2 அன் ஹவர் உட்காந்தா லெஃப்ட்டில் எழுதிட்டு போயிடலாம், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இதை பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு படம். இப்படியே சொல்லி ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. அந்த 12 வருஷத்தில் 2 வருஷம் இப்படி ஓடிச்சு. 45 ப்ரொடியூசரை பார்த்து திரும்ப கார்த்தி சுப்ராஜிட்டே போய் நிற்கிறோம். ரத்னா இந்நேரம் படம் பண்ணிருக்குமே, ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை பேர்கிட்ட உன்னை கூட்டு போனது அந்த ஷார்ட் ஃபிலிம் தானே, பேசாமல் நீங்கள் அது படமாக பண்ணுறேன்னு அவரும் சொன்னார். அந்த ஸ்கிரிப்ட் இன்னமும் இருக்குது, 45 பேர் சொன்னது. பட் ஆனால் கடைசியில் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் படமாச்சுல்ல. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகக்கூடாது ஒரு ஸ்கிரிப்ட் கூட. உங்களுக்கு நீங்கள் தெரியாமல் போயிடக்கூடாது மாற்றுறதுல. மாற்றி ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். அப்புறம் ஏன் இப்படி இருக்கேன்னு மாற்றி விட்டு கடைசியில் நீ மாறிட்டேன்னு மாதிரி ஆகிடக்கூடாது. ஓகே, அதனால் நீங்கள் தெரியாமல் போயிடக்கூடாது, நீங்கள் மாற்றலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். கழுத்தில் கால் வச்சு தான் படம் பண்ண வைப்பாங்க, அப்பயும் ஆக்ஷன் சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த சேஞ்சுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த சேஞ்ச் பண்ணதுக்கு எப்போவுமே பிளான் ரிசல்ட் வரைக்கும் இருக்கிறது நல்லது தான். ஒரு கதையை நீங்களே எழுதும் போதும் அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா நீங்களே மாற்றுவீங்களா 4 வாட்டி? இல்லை நரேஷன் அப்போ ப்ரொடியூசர் சொல்லி இல்லை, நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லும் போதே ஒரு 4 வாட்டி மாற்றுவீங்களா? அதில் 5ஆவது வாட்டி மாற்றினாலும் ஒர்த்துன்னு இருந்தால் மாற்றுங்க. இல்லை இதுக்கு மேலே மாற்றவே முடியாதுன்னா ப்ரொடியூசரை மாற்றுங்க. நாங்கள் இந்த மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறோம்னா, இப்போ வெளில போய் நாங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஜாபுக்கு போகிறோம், எங்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து, நீ எதுக்காக இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லியிருந்தீங்க டேரக்ஷன் இந்த மாதிரி விஷுவல் எடுக்கணும்னு. ஸோ எதனால நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க, எப்படி அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி? சாம்பார் இனிப்பாக இருந்துச்சுன்னு அதனால சூஸ் பண்ணேன். சார் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், அந்த ட்ரெயினில் வரும்போது சொல்லியிருந்தீங்களா, நான் அந்த மாதிரி ஜாப்ல இருந்தேன், அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிட்டு இது மாதிரி விஸ்காம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒருவேளை இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு வந்திருப்பீங்களா? இல்லை, நமக்கு பிடிச்சிருக்குன்றது வந்து நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான், அது சப்ஜெக்டிவ்.
இப்போ நமக்கு தேவை நம்ம மூலமாக நம்ம சுற்றி இருக்கவங்களுக்குலாம் கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டே இருந்தாலும் நம்மளை ஒரு இடம் உட்கார வச்சிரும் சோம்பேறியாக்கி. அந்த டைமில் வந்து இப்போ எனக்கு அந்த வேலை பிடிக்கலல்ல, நான் பொய் சொல்ல ஆரம்பித்தேன். லீவ் போடுறது, மேனேஜர்கிட்ட வந்து அப்படி போய் சொல்லுவேன். மொத்த ஆஃபீஸ் வெயிட் பண்ணும், இன்றைக்கி என்ன போய் சொல்கிறான் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பாட்டியை அத்தனை வாட்டி கொண்டது, ஒரு வாட்டிலாம் வந்து ஏன்டா லேட்டுன்னு கேட்டதுக்கு வரவில்லை ஆக்சிடென்ட் சார், பைக்கும் ஆட்டோவும் இடிச்சு அப்படியே ரோட்லேயே வந்து லிவரு மூளை அப்படியே கிடக்குது. ஐயோ அப்படின்ட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் என்ன சார், அவன் பைக்கில் வந்தவன் திரும்ப கேரி பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான், அங்கே ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்குறதுக்கு போயிருப்பான், அந்த மாதிரி இப்படி சொல்லிட்டேன். அதுக்கு அவர் அதிர்ச்சியாகி அது அந்த அதிர்ச்சி ஆனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் ஒரு ஹாரர் படம் மாதிரி நினச்சிட்டாரு இப்படி சொன்னதும். அப்புறம் இது வந்து அங்கே உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு, உனக்கு நல்லா பொய் சொல்ல வருது, நீ வந்து உனக்கு க்ரியேட்டிவிட்டியை வேற எங்கன்னா பண்ணு, நீ க்ரியேட்டிவ் ஃபீல்டு போ. அப்படியும் அங்கே வேலை பார்க்குறோன்னு சொன்னேன். நான் பழனிலேருந்து வந்திருக்கேன், திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்து இங்கே வேலை கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணுறோம், உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணுங்கள், டைம் இப்போ தான் முடிவு எடுக்கணும் அப்படிலாம் சுற்றி இருக்கவங்களாம் சொன்னாங்க. அது கூட அந்த இனிப்பு சாம்பாரும் சேர்ந்து ஒரு இந்த மேஜிக் முடிவு கிரியேட் எடுக்க பண்ணி வச்சு. விட்டுருச்சு. எனக்கு வந்து உங்களோட குலுகுலு படம் வந்து ரொம்பவே பிடிக்கும் சார். அதில் வந்து ஹாப்பி எலமெண்ட்ஸும் இருக்கும், ரொமான்ஸும் இருக்கும், எமோஷனலும் இருக்கும். அந்த 3 விஷயத்தை நீங்கள் எப்படி ஸ்டோரி டெல்லிங்கில் கரெக்டாக ப்ராப்பராக கன்வே பண்ணீங்க? கரெக்டாக கன்வே ஆயிருக்கா எனக்கே தெரியலையே. எனக்கு ஆச்சு சார். அது நான் தான் அது, ஏன்னா அந்த கேரக்டர் நிறைய ஆட்களை மீட் பண்ணதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், அந்த தேவைக்கு இவனை யூஸ் பண்ணிப்பாங்க. கடைசியில் அந்த ஜேர்னியில் அவன் பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் ஒரு எமோஷன் இருக்குல்ல. ஒருத்தனுக்கு அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பாவோட பாசம் வேணும்னு ஏங்குற ஒருத்தர் இருப்பான். அந்த பையனை லவ் பண்ண ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் கல்யாணம் நிச்சயம்னு சொன்னால் அவனை தேடி வந்திருக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸு கிட்னாப் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அது சொதப்பினால நம்மளை ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு போகிறாங்கன்றனால அதை சரி பண்ணணும்னு சுற்றுவாங்க. ஊர்லேருந்து திரும்பவும் இலங்கைக்கே போகணுன்னு நினச்ச கிட்னாப்பர்ஸு. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எமோஷனில் இருக்குல்ல, அதனால் எல்லாத்தையும் அதை டச் பண்ணிச்சு அந்த கேரக்டர் போகும்போது. ஸோ அது ரோட்டில் அடிபட்ட நாயை கூட கொண்டு போய் கரெக்டாக புதைக்கணும்னு சொல்கிற ஒரு கேரக்டர், அந்த மீன் கூட செத்துறக்கூடாதுன்னு இருக்கிற கேரக்டர் வந்து இவங்க கூட இருக்கும்போது அந்த இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற கேரக்டர் அவங்க இருந்தனால ஸோ சீம்லெஸ்ஸாக எல்லாமே சேர்ந்து ஒரே இதில் வந்த மாதிரி இருந்துடும். ஸோ அப்படி தான் நடந்துச்சு. நீங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக்கு அதை நாங்கள் பண்ணக்கூடாதுன்னா எதை சார் சொல்லுவீங்க? ஏன் பண்ணுங்க, நீங்களும் பண்ணி தான் கற்றுக்கணும். மிஸ்டேக்குன்னா அதான் நான் சொல்கிறேன், நமக்கு இதுதான் ஓடுது, இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணுறது பண்ணாதீங்க. அதுதான் அப்படி நான் பண்ணல, இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் ஆனால் அப்படி பண்ணணுமோன்னுலாம் கூட நினைக்க கூட கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், இன்னைக்கு வந்து ஹாரர் படம் அப்படின்னாலே விற்றுரும். அப்புறம் இப்போது ஹிந்தியில் நீங்கள் ஒரு படத்தை விற்கணும் அப்படின்னு பிச் பண்ணுறீங்க ஹிந்தி டிஜிட்டலுக்கு அப்படின்னா ஹவு மெனி ஹேண்ட் ஃபைட்ஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஃபைட் எத்தனைன்னு கேட்டு வாங்குறது தான் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியா வச்சு இதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டா உங்கள் படம் நல்லா பண்ணிடலாம், ஜெயிச்சுற படம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. அதை பண்ண வேணாம். நீங்கள் பண்ணுற கதையில் ஆர்கானிக்காக அது வந்துச்சுன்னா உங்களுக்கு அது சீக்கிரம் நடக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக நடக்கும். நீங்கள் அந்த ட்ரெண்டுக்கு போகாமல் நீங்கள் ட்ரெண்டை செட் பண்ணுற படமாக பண்ணிட வேண்டியதான். இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னா இப்போ 0 பட்ஜெட்டில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அது இன்வெஸ்டிகேட்டிவாக பண்ண போய் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது 0 பட்ஜெட்டில் எடுக்க ட்ரை பண்ணி? ப்ராப்ளம் ஆச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு காசு இருக்கா? அதுவும் 0 பட்ஜெட். இப்போ ஷூட் பண்ண போகிறோம், கேமரா எடுத்துகிட்டு போகிறோம் வித்தவுட் பர்மிஷன் இல்லாமல், அப்போ யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போய் எடுக்கலான்னு போகிறோம். அப்போ நம்ம மாட்டிக்கிறோம், கேமரா மாட்டிக்குது. அந்த டைமில் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ண போய் இப்படி ஆகுது இல்லை பண்ணலாம். நான் வந்து ஒரு அங்கங்கே ஹிடன் கேமரா வச்சுட்டு ஒரு கடைக்குள்ளே போய் திருடுவாங்க, மாட்டிக்கிட்டா அங்கே பாருங்க ப்ராங்க்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. இப்படி ஒரு கதை வச்சுருந்தேன். சரியா? அப்படியே பண்ண முடியுதுன்னா ஷூட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஜென்யூனாக போய் உங்கள் இன்டென்ஷன் என்ன, இது கமர்ஷியலுக்காக பண்ணல, எங்களுக்கு ஒரு லைஃபு, என் ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோக்காக பண்ணுறேன்,
அப்படின்னு நீங்கள் பேசி அதை பண்ண முடிகிற இடம் தான் மெஜாரிட்டியான இடம் இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான். இப்போ நீங்கள் படத்துக்கே அப்படி தான் ஏமாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்கே 0 பட்ஜெட்டில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது பெரிய படங்களே. ஐ மீன் ஃபீச்சர் ஃபில்மே ஃபஸ்ட் படம்னு வரும்போது 0 பட்ஜெட்னா சில இடங்களில் பட்ஜெட் இருக்காது, கொரில்லா ஷூட்டிங் தான் பண்ணோம், போய் யாரும் கூட்டம் கூடுறதுல டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேதம்மனுக்கே இந்த ட்ராக்ல ட்ரெயின் வராது படுங்கன்னு சொல்லி வைபவ் படுக்க வச்சு எடுத்துட்டு அவர் போய் கார் ஏறி இப்படி போகிறாரு, ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க. எங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அந்த மாதிரி படத்துக்கே அதுதான் நடக்குதுன்னும் போது நம்ம பேஷனேட்டாக ஒன்று பண்ணும் போது அதுக்கான கரெக்டான வழியை பிடிச்சா பண்ணிடலாம். நீங்கள் 0 பட்ஜெட்டுன்னு சொல்கிறது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டாக பார்க்காதீங்க. உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ புதுசாக யோசிப்பீங்க. நிறையா கொடுத்தா யோசிக்க மாட்டோம் புதுசாக. ஒன்றுமே கொடுக்காதப்போ தான் யோசிப்போம்ல. பசிக்கு ஓடுறதுக்கும் டயட்டுக்கு ஓடுறதுக்கும் உயிருக்கு ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் படம் உயிருக்கு ஓடுற மாதிரி ஓடுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம ஸ்பீடுக்கு ஓடிக்கலாம். ஒரு எஸ்டிமேஷன் பட்ஜெட் சொல்லுவீங்களா? ஒரு ஃபிலிம்க்கு எஸ்டிமேஷன் பட்ஜெட் சொல்லி மீட்டிங் வைப்பேன்னு சொன்னீங்க. எவ்வளோ எஸ்டிமேஷன் வச்சு சொல்லுவீங்க? எப்படி எஸ்டிமேட் பண்ணுவீங்க? எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லுவீங்க? நான் டேரக்டராக இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் ரிக்குவயர்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் டேஸ் நான் எடுக்கிற ஸ்பீடை வச்சு என்னால் சொல்ல முடியும். அந்த நம்பர் ஆஃப் டேஸில் எடுக்க முடியாது, பட்ஜெட் பெருசாக போகுதுன்னா மொதல் டேட்டில் தான் கை வைப்பாங்க. 35 நாளில் எடுக்கிறேன்னு சொன்னால் 30 நாளில் முடிங்க, அப்போ தான் நம்ம இந்த பட்ஜெட்டில் தான் சேஃபாக பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம கண்டினியூவாக ட்ரிபிள் கால் ஷீட்டோ டபுள் கால் ஷீட்டோ போகிறோம் அப்படின்னா நம்ம ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணோம். நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் நமக்குன்ட்டு. ஆர்டிஸ்ட் வச்சு போகிறோன்னும் போது அங்கே காம்ப்ரமைஸ் அவங்கள பண்ண முடியாது. டக்குன்னு இங்கே ட்ரெஸ்ஸு மாற்றிருங்கன்னு தெருவில் மாற்ற வைக்க முடியாது, பைக்லேயே ஏறுங்க ஷிஃப்டிங்னு உட்கார வைக்க முடியாது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம தான் கால் எடுக்கணும். நம்ம கூட இருக்கவங்கலாம் இதே ஸ்பீடில் ஓடுவாங்களா அப்படின்னா நம்மளும் சரி ஓகே அதை பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். இல்லைன்னா இந்த செட்டப் மட்டும் முக்கியம், இதை கொடுங்க, இது இப்படி தான் பண்ணணும். இப்போ மேதமன் வந்து ஒரு கல்யாண செட்டப் இருக்குது கிளைமேக்ஸில். அந்த கல்யாண மண்டபம் அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண மண்டபம் பார்த்தோம், அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அந்த கிராண்ட்னஸ் ஃபீல் ஆகலை. அதனால் அங்கே ஷூட் பண்ணல, அந்த மண்டபம் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் பெரிய மண்டபமாக பார்த்தோம், பட்டு அங்கே எங்கே கட் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சேலஞ்ச் அது. இப்போ பெரிய மண்டபத்தில் திரும்ப 10 பேர் வச்சுட்டு டைட்டாக ஃப்ரேம் வைக்கிறதுக்கு பண்ண முடியாதுல்ல. ஸோ அது மியூச்சுவலாக ப்ரொடியூசர்னு நம்மளும் பேசி முடிவு பண்ணதான், இது வேணும்னா இதான் சுச்சுவேஷன் இப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நான் பிரியா பவானி சங்கர்கிட்ட சொன்னேன், பிரியா இந்த மாதிரி நாளைக்கு வந்து என் ஏடிஸ் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வர சொல்கிறேங்க கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி, எல்லாரும் யார் பிரியா பவானி சங்கர் கூட ஃபோட்டோ எடுக்கணுமோ அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்தாங்க. பிரியா பவானி சங்கர் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க, கல்யாண மண்டபத்தில் உட்காந்து அவங்க கல்யாணத்தை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் இன்னும் அவங்க கல்யாணம் ஆகலை. அதான் அப்படி நினச்சி வந்து பார்த்துட்டு ப்ரொடக்ஷன் சாப்பிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், அப்படி தான் எடுத்தாகணும். ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ரைட்டராக ஒரு டைரக்டர் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்ம இமேஜினேஷனுக்கு நம்ம ரைட் பண்ணுறது வேறு, பட் இன்னொருத்தவங்க இமேஜினேஷனுக்கு நம்ம உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நார்மலாக இண்டிவிஜுவலைஸ் நிறைய டிஃபர் ஆகும். ஸோ டைலாக்ஸ்லாம் வந்து எப்படி அவங்கள நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு அதை அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது கிடையாது. அதை எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நான் கன்வின்ஸே பண்ண மாட்டேன், டிட்டாச் ஆகிரும். ஃபஸ்ட்டு நான் எதில் கீனாக இருப்பேன்னா, ஓவராலாக இந்த படத்தில் இந்த கேரக்டர்ஸ் ஜம்ப் ஆகாத அளவுக்கு இருக்கான்னு பார்ப்பேன் அந்த டைலாக்ஸ். இப்போது நான் ஏன் இடையில போய் ஷூட்டில் ஃபுட்டேஜ் பார்க்குறேன், எடிட் பண்ணதை காமிக்கிறாங்கன்னா, அங்கே சில கான்வர்சேஷன் போகும் ஆர்டிஸ்ட் கூட, இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும். அங்கே ஏதாவது ஒரு டைலாக்காக கொஞ்சம் மாற்றினது இருக்கும், ஸ்டேஜிங்காக மாறி இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அங்கே ஒரு செட்டப் பண்ணி அது ஒரு பே ஆஃபுக்கிட்ட அங்கே ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று வச்சுருப்போம். இல்லை அந்த சீனையே வந்து ஒரு டைலாக் ஒரு சின்ன ஃபன்னு அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம், ஏதாவது ஒன்று போயிடும் அதில். இப்போ பிகினிங்கில் கொஞ்ச நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அந்த சேஞ்சஸ் எல்லாம் வச்சு அந்த சேஞ்சஸுக்கு அடாப்ட் ஆகி நம்ம இனிமேல் எடுக்க போகிற சீன்ஸில் ஒர்க் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் பண்ண முடியும். ஸோ நம்ம போயிட்டு அங்கே இல்லை இது, ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு படமும் மாறும். இப்போ சில படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நிறைய டிராஃப்ட் போச்சு, ஃபைன் டூன் ஆகி லாஸ்ட்டில் வந்துச்சு இதான் எடுக்க போகிறோம் ப்ரிசைஸாக அப்படின்னு போச்சுன்னா அதில் பிரச்சனை இல்லை. அங்கேயே எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடும், எல்லா இன்புட்ஸும் வந்து ஃபைனல் டிராஃப்ட்னு வந்துடும். சம்டைம்ஸ் போக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மியூச்சுவலாக தான் அடாப்ட் ஆகிக்கணும். அங்கே மாறின சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபர்தராக பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம பண்ணணும்.
அப்படி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் எனக்கு. ஏன்னா நான் வந்து என் துணி எனக்கு வேணுன்ற மாதிரி அந்த எழுதுனது எக்ஸாக்டாக வரணுன்றதுல ஒரு இது இருக்கும். இன்னொருத்தர் படத்தில் நான் மாஸ்டரோட ஃபஸ்ட்டு நாள் லொக்கேஷன் பார்க்க போகும்போது நான் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன் கமான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் காரிடாரில் பெட்டு போட்டால் நல்லா இருக்காது, கிரவுண்டில் தான் போடணும் இது ஓப்பனிங் இதுக்கு அப்படின்னு சும்மா ஏதோ பேசும்போது துருன்னு ஏதோ ஒன்று வாயில் வந்துச்சு. அப்புறம் நான் பொன்பாத்திவன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி வாயும் கையும் சும்மா இருக்க மாட்டேன் சார், ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதான் நீங்கள் ரைட்டர் உங்கள் வேலை ரைட்டருன்ற இடத்துலையும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை அனுபவிங்க, அது இப்படி மாறி இருக்கா அப்படி மாறி இருக்கான்னு அதுக்கு எக்ஸைட் ஆகுங்க. ஐயோ மாறி இருக்கான்னு ஆகாதீங்க, அந்த மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நீ அழகாக ட்ரை பண்ணுங்க, அப்படி தான் பண்ண முடியும்னு அவர் சொன்னார். அப்பத்துலேருந்து இந்த முன்னாடியே போய் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அந்த இதெல்லாம் இல்லை. நான் கொஞ்சம் வெளியே இருந்தால் அது பார்ப்பேன். அண்டு எப்போ அது பாதரிங்காக இருக்கோ அப்போ அது ஸ்டபானாக சொல்லுவோம், இந்த சீன் கண்டிப்பாக இதை மாற்றாத, இந்த இடத்துல வேணும் இது அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிற இடத்துல இருப்போம். ஏன்னா அது நம்ம ரொம்ப ஏன் இந்த படம் பண்ணுறோன்னு ஆரம்பித்த வேர்ஷன்லேயே அது இருந்திருக்கும். இந்த சேஞ்சஸில் அவங்களுக்கு அந்த பரபரப்பில் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அதை மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இதான் வேணுன்றதை சொல்லுவோம். மற்றபடி அது கிவ் அண்ட் டேக் தான். நமக்காக அவர் நம்மளை கூப்பிட்றது இவன் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதுவான்றதுக்காக இருக்காது. நான் எழுதுகிற விதம் அவனுக்கு பிடிச்சி தான் ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவாங்க. நம்ம போயிட்டு இது அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அதை நானே எழுதிடுவேன்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அவருக்கு வராத ஒரு சில விஷயத்த நம்ம பண்ணோம். சில சமயம் அது இல்லைடா இது வேணாம், இது அவைவாக இருக்குது அப்படின்னு தூக்குனாங்கன்னா அதுக்கு ஓப்பனாக தான் இருக்கணும். நம்ம போயிட்டு அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எழுதவே இல்லைல்ல. கடைசியில் இன்னொரு ஃப்ளேவர் வேணும்னு தான் கேட்குறோம். திரும்பவும் சிகப்பு போர்டில் சிகப்புலேயே எழுதுனா என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி அது ஜாலியாக தான் இருக்கும். பிகினிங்கில் கடுப்பாக இருக்கும், அப்புறம் போக போக ஜாலியாகிடும். நம்ம பண்ணாததுக்கு திட்டும் வாங்குவோம், நம்ம பண்ணாததுக்கு பேரும் வாங்குவோம். பண்ணாதது திட்டு வாங்கிறது வருத்தப்பட்டோன்னா பண்ணாததுக்கு பேர் வாங்கும்போது இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கணும். அதுக்கு ஓவராலாகவே அது கலெக்டிவான ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிடணும். இப்போ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ அதனால மேபி நம்ம கரெக்டாங்கிறது நமக்கு தெரியணும்ல, அதுக்காக கேட்டேன். அது அங்கே அது எடுத்துக்கலைன்னா நல்லது, இன்னொரு இடத்துல அது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்க வேண்டாம். ஓகே, செகண்ட் திங் வந்து குலு குலு படத்தில் இந்த நிறைய லாங்குவேஜஸ் வந்திருக்கும்னு சொல்லி இருக்கு. பட் தமிழே வந்து நிறைய ஒருத்தர் பேசுகிற தமிழ் மாதிரி இருக்காது. ஐ மீன் வேறு இது இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்லாங்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது அது என்ன ரீசன் ஏதாவது இருக்கா அந்த படத்துலையா? குல் இல்லை, அந்த கேரக்டரே நான் சொன்னல, அழிஞ்சிட்டு வர்ற ஒரு ட்ரைபில் கடைசியாக மிச்சிருக்கிற ஆள் அவர் தான். ஒரு மொழியை அழிஞ்சா ஒரு இனமே அழிஞ்சிரும்னு ஃபீல் பண்ணுறவர். அது உண்மைதான். ஏன்னா அந்த மொழி அழிஞ்சு போச்சுன்னா அவங்களோட பதிவு எதையுமே நீங்கள் படிக்கவே முடியாதுல்ல. அவங்க வரலாறே போயிடும், அவங்களோட ஆர்ஜினே தெரியாது, அவங்களுக்கு அப்படி ஒருத்தங்க இருந்தாங்கன்னே தெரியாது. அது ஏதோ சைன் மாதிரி உங்க ஏதோ கிறுக்கெல்லாம் தெரியும். இப்போ நமக்கே இன்னொரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி தான் இருக்கும். சைனீஸ் எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்கொயராக தெரியும் நமக்கு பார்க்க. அது ஆனால் அது ஒரு லாங்குவேஜ் இல்லை. அது பேசுகிறவங்க அது தெரியாதவங்க இல்லை அப்படின்னா நமக்கு அந்த வேர்ல்டே தெரியாதுல்ல, அந்த உலகமே தெரியாது. ஸோ அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம லோக்கலாக இப்போ இந்த ஷேசு பேசுவார்ல, நான் ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தேன், ஆற்றுல தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க பேசும்போது யூஸ் பண்ணுற வார்த்தையை வச்சு ஒன்று பண்ணியிருப்போம். அதெல்லாம் அந்த படத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குன்னும் போது அந்த மாதிரி கான்வர்சேஷன் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 லாங்குவேஜ் வரும். ஸ்ரீலங்கன் தமிழும் இருக்குல்ல, அதில் அது மாதிரி நிறையா இருக்கும். அதில் இந்த பாவக்காய் குழம்பு அவங்க அம்மா பேசுறதுலாம் அது ஏதோ நாகர்கோவில் ஸ்லாங் தான் அந்த அம்மா பேசுறது. பாவக்காய் உங்க வீட்டில் வச்சு டார்ச்சர் பண்ணாங்க, ஸ்கிரிப்ட் வரைக்கும் வந்திருக்குண்ணே, அதனால தான் கேட்டேன். அது வீட்டு வாசலில் ஒரே ஒரு பாவக்காய் கொடி இருக்கு, சுடு தண்ணி ஊற்றுனா கூட சாவாது. அது இல்லை என்னன்னா, அது ஒழுங்காக ஒரு 1/2 கிலோ முளைச்சா கூட பரவாயில்ல, ஒரு குழம்பா வைக்கலாம். அது டெய்லி 2 முளைக்கும். 2 எடுத்து வச்சுன்னா அது பழுத்துரும், இன்னொன்று முளைக்கிறதுக்குள்ள. அதனால எது செஞ்சாலும் அதில் 2 போட்டுறது. இதை அப்போ காண்டாகும்ல, எல்லாத்துலேயும் பாவக்காய் வந்து நின்றுச்சுன்னா. நீங்கள் பாவக்காய் பாயாசம் பாவணும், அது மட்டும் தான் மிஸ். அந்த மாதிரி அப்படிதான். மேயாதமானில் வந்து எனக்கு அந்த தங்கச்சியோட லவ் சீக்வென்ஸ் அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கும்போது
அது அவங்க ரியாக்ஷன்ஸே பெருசாக காட்டியிருக்க மாட்டீங்க. இந்துவோட ரியாக்ஷன்ஸ் அது ஒரு மாதிரி பின்னாடி வைட் போயிடும். ஸோ அது இன்டென்ஷனலாகவே அவங்களுக்கு அந்த ப்ரைவசி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது தானே, இல்லை அது எடிட்டிங் அப்போ பார்த்து நல்லா இருக்குங்கிற மாதிரி இல்லை, வச்சதா? அது அந்த டைமில் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் அவங்க அவங்க ஃபேஸ் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறதுக்கு. பார்க்கணும். அது நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவை போனது. ஐடியா என்னென்னா காமிச்சா இன்னும் கொஞ்சம் என்ன இது இவ்வளோதானா ஃபீல் பண்ணுவீங்க, இதுக்கு எப்படியோ லவ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். டிஸ்டன்ஸில் போயிட்டோன்னா அவங்க வந்து இந்த மரத்தில் இருக்கிற கிளி மாதிரி ஆயிடுவாங்க. அது கிளி அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கா சந்தோஷமாக இருக்கான்னுலாம் தெரியாது, கீன்னு தானே இருக்கும். அந்த மாதிரி வெளியே வந்துட்டோன்னா நம்ம மைண்டில் இருக்கிற கற்பனைலாம் நம்ம அதை இன்னும் பியூட்டிஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணுவோம். அதனால் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப இன்டென்ஸாக இன்டிமேட்டாக இருக்கிற மொமெண்ட்டை ரொம்ப கிட்ட காமிக்க வேணான்னு தான் தோணும். அது அதை விட பியூட்டி என்னென்னா அது டிஸ்டன்ஸில் இருந்து ஃபீல் பண்ணுறதுல தான் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் அது அப்படி இருக்கலாம். எனக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ப்ரைவசி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம தள்ளி நின்று பார்க்கும்போது அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு தெரியுற மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்லை, அதுதான் ஐடியா அதுதான். பட் அதுதான் அது வந்து இல்லை எடிட்டிங் டைம் அப்போ ஃபீல் பண்ணது இல்லை தானே, இல்லை இல்லை ஐடியா எழுதும் போதே அப்படி தான் இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரீம் வைடில் தான் அவங்க 2 பேரும் ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வைடு போயிடணுன்றது இருந்துச்சு. இப்போ நம்ம நார்மலாக இருந்திருப்போம். ஒருவேளை இப்போ ஒரு 30 ஏஜ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு 20-25 கூட நமக்கு சினிமா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஓரளவுக்கு படங்கள் பார்ப்போம் இப்படி இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 25 ஏஜுக்கு மேலே நம்ம சினிமா டைரக்ஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலான ஒரு ஹியூமனாக தான் இருப்போம். எல்லாரும் மாதிரியும் போகிறது சுற்றுறது பெருசாக அங்கே இந்த அட்மாஸ்பியரை நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ டைரக்ஷன் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 25 ஏஜ்க்கு மேலே அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஸ்டோரி ரைட்டிங் இருக்கும். அப்போ நம்ம பார்க்குற படம்லாம் மாறும். அப்போ இந்த அட்மாஸ்பியரை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நம்ம அப்போ எப்படி நம்ம மாறும்ல, அது உங்களுக்கு எப்படி சார் அது இருந்துச்சு? இல்லை, நான் வந்து அதான் சொல்கிறேன்ல, நமக்கு தேவை நம்ம இதை படிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது வந்து மாறிடும். எப்போவுமே யாராவது ஒருத்தருக்கு வேலை பார்த்துட்டு இருப்போம், நமக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்து அதுக்கானது மட்டுமே தேடுறது ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் புதுசாக உங்களுக்கு ஒன்று எக்ஸ்ப்ளோர் ஆகிறதே குறைஞ்சிரும். அதனால் லேட்டாக உள்ளே வர்றவங்க வந்து கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி நிறையா அவங்கக்கிட்ட அவங்கள உருவாக்கியிருக்கோம் நிறையா விஷயங்கள் ரேண்டமாக. நீங்கள் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்களே உங்களை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு வருமானே நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியாமல் லிமிட் ஆகிடுவீங்க. இல்லைன்னா சினிமா பார்த்து இல்லை சினிமாக்காரங்க கூட தான் அதிகமாக பேசுகிறதும் வரும். அதுவே ஒரு தள்ளிப்போ வச்சிரும். நம்ம இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்றனால எல்லாருக்கும் புரிஞ்சிடும்னு நினைப்போம். பார்த்தா வெளியே போனால் செங்கல்பட்டு தாண்டாது, அந்த மாதிரிலாம் நடக்கும்ல. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்றையாவது கையில் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு இப்போ நமக்கு இப்போ நான் இந்த லைஃப்லேருந்து படம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். ஏன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு வாழ்வியலில் இருந்தவங்கன்னா வாழ்வியல் படங்கள் பண்ண வரும். 20 வயசுலேருந்தே நான் வந்து இன்டர்நேஷ்னல் சினிமாலாம் பார்த்துறேன், எனக்கு பயங்கர ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு டெக்கியாக ஒரு படம் பண்ண போகிறேன்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு படம் பண்ணிடலாம். பட் அதில் சோல்னு ஒன்று கொண்டாடுறது இருக்குல்ல, அது உங்கள் லைஃப்லேருந்து தான் வரும். அது மிஸ் ஆச்சுன்னா தான் அது சினிமாவை பார்த்து சினிமா எடுத்ததாக இருக்கும். அது மோர் ரீஜனல் தான் மோர் இன்டர்நேஷ்னல். நீங்கள் அவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே படம் பண்ணிங்கன்னா அது திரும்ப அவங்கக்கிட்டே போய் காமிச்சுன்னா எதுக்கு அது? இப்போ ஸ்லம்டாக் மில்லியனர் போய் அங்கே அடிக்குதுன்னா இங்கே எவ்வளோ ரிமோட்டாக எவ்வளோ இறங்கி அடித்தாங்களோ அதனால தான் அங்கே போய் அது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அதனால தான் அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு, சாங்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஸோ அதனால நம்ம இப்போ 20வது படியை பார்க்காம பக்கத்து படியை பார்க்கறது நல்லது. ஓகே சார், லாஸ்ட் ஒரே கொஸ்டின் சார். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்த படங்களில் இந்த படத்தோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் ஸ்டோரியாகவும் சூப்பராக டைலாக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் எல்லாருமே சொல்லுவீங்க லப்பர் பந்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.